Welcome to Blue Stars online class. This is account section. Now we are going to see what is mean by bank reconciliation statement. In previous class we studied about the what is mean by bank overdraft and what is difference between cash book and bank statement. Now we are going to see about the bank reconciliation statement. You know, the bank reconciliation statement is a statement that reconciles the balance as per bank column of cash book with the balance as per the bank statement by giving the reason for such difference along with the amount. Okay? இதில் ஒன்று பாருங்கள், நம்ம ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரி ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். இந்த நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம கேஷ் புக்கில் நம்ம என்ட்ரி போட்டுப்போம். அதே மாதிரி பேங்க்லேயும் ஒன்று பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டிருப்பாங்க. இது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ரெண்டு டைம்லையும் பேங்க்லேயும் என்ட்ரி ஆகும், நம்ம கேஷ் புக்லேயும் என்ட்ரி ஆகும். ஆனால் இது வந்து ப்ராக்டிக்கலி வந்து நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரங்களில் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கொடுக்குற டேட் ஒன்றா இருக்கும், அந்த செக் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கோ இல்லை அங்கே போய் சேரத்துக்கோ நேரம் ஆகும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த டிஃப்ரென்ஸ் எக்ரி, தட் இஸ் ரெண்டுமே ஈக்குவலாக நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ டெபாசிட் இன்டு பேங்க்னு இருக்குது இல்லையா? அப்போ டெபாசிட் பண்ணும்போது நான் என்னோடய கேஷ் புக்கில், தட் இஸ் பிஸ்னஸ் கன்சர்னில் இருக்க கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டுருவாங்க. டெபாசிட் பண்ணோடனே பேங்க்லேயும் என்ட்ரி போட்டுருவாங்க. இது வந்து ஒரே நேரத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ரெண்டு பேருமே டேட்டில் என்ட்ரி போடுறோம். ஆனால் இது வந்து சில நேரத்தில் எக்ரி ஆகாது. அதாவது when the balance does not agree with each other, ஒரு நேரங்களில் அது எக்ரி ஆகாது. அந்த மாதிரி வரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்ன, ஏன் அது வந்து எக்ரி ஆகலை, வாட் இஸ் ரீசன் ஃபார் தஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ் ஃபார் ரீசன் போடுவோம். அந்த மாதிரி போடும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்ன சொல்லுவோம், பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது நம்ம ரெண்டு பக்கம் எக்ரி, அதாவது நாம் பிஸ்னஸ் கன்சர்னில் என்ட்ரி போடுறோம், பேங்க்கில் என்ட்ரி போடுறோம், ஒன்றா இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஒன்றா ஆகாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எதனால் வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் a statement that reconciles the balance as per bank column of cash book. நம்ம கேஷ் புக்கில் 3 column கேஷ் புக்கில் பேங்க் காலம் ஒன்று இல்லையா, அதுவும் with the balance as per bank statement by giving the reason for such difference along with the amount. எதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னு காட்டுதான் நம்ம இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். As a result of this, internal record of business can be concealed with the external record. Internal record என்னது? internal record அப்படின்னா கேஷ், that is bank column of cash book, that is 3 column cash bookல நம்ம கேஷ் காலமும் போட்டிருப்போம், பேங்க் காலமும் போட்டிருப்போம் இல்லையா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம். இன்னொன்று எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இன்டர்னல் ரெக்கார்ட் அப்படிங்கிறது நம்ம கேஷ் புக்கில் இருக்க பேங்க் காலமும், எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும், தட் இஸ் பாஸ்புக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், the need for bank reconciliation statement is as follows. ஏன் நம்ம வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஒன்று, to identify the reason for difference between the bank balance as per the cash book and bank balance as per bank statement. இந்த ரீசன் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது, பேங்க் புக்குக்கும் நம்ம கிட்ட இருக்க கேஷ் புக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், தட் இஸ் பேங்க் காலம், நம்ம கேஷ் புக் இருக்க பேங்க் காலத்துக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஏன் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்கறதுக்காக. இன்னொன்று, டு ஐடென்டிஃபை த டிலே இன் த கிளியரன்ஸ் ஆஃப் த செக் வந்து எவ்வளோ டிலே ஆகுது, கிளியர் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு. இன்னொன்று, டு அசர்டைன் த கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக், கரெக்டான தட் இஸ் பேலன்ஸ் பார்க்கறதுக்கு. இன்னொன்று, அதாவது சிலப்போ என்ன ஒன்று, டு என்கரேஜ் த அக்கௌண்டன்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அஸ் வெல் அஸ் பேங்க் ஃபார் மிஸ்யூசிங் ஃபண்ட். சப்போஸ் தெரியாமல் தப்பு நடக்கிறதோ, ஃபண்ட் மிஸ்யூஸ் பண்ணுறது, தப்பான மிஸ்காலத்துக்கு யூஸ் பண்ணதும் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. ரீசன் ஒய் பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மே டிஃபர். எதனால் வந்து பேங்க் காலம், கேஷ் புக்கில் இருக்க பேங்க் காலத்துக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃபர் வருது அப்படின்னு பார்க்குறோம். தட் இஸ், the need for reconciliation arises only when there are difference in entry recorded in the cash book and bank statement. Sometimes the bank balance as per both the records may be the same, but the entry may not match. In such case, along also bank reconciliation statement is prepared, but
Before preparing the bank reconciliation statement, it is necessary to find out the reason for this agreement. பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க முன்னாடி எதனால் தப்பு நடக்குதுன்னு தட் இஸ் எதனால் வந்து ரெண்டு ஒத்து போகணுன்னு பார்க்கணும். இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரிஸ் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நம்ம கேஷ் புக்கில் இருக்க பேங்க் காலத்துக்கும் பேங்க் பாஸ்புக்கும் ஏன் டிஃபர் வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட், the difference between the two records, bank column of the cash book and bank statement, generally occur because of the following reason. ஒன்று டைம் டிஃப்ரென்ஸ், இன்னொன்று எரர்ஸ் இன் ரெக்கார்டிங். டைம் டிஃப்ரென்ஸ் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல டைம் டிஃப்ரென்ஸ்னால் the difference time at which the same item are entered, or that is ஒரு என்ட்ரி போடுறோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ட்ரி தட் இஸ் ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் என்ட்ரி போடுறதுக்கும் பேங்க் என்ட்ரி போடுறதுக்கும் சில டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று எரர் இன் ரெக்கார்டிங். எரர் வந்து சப்போஸ் என்ன ஆகுனா தப்பு நடக்கும் இல்லையா, அந்த தப்புனாலையும் இந்த டிஃப்ரென்ஸு வரலாம். நெக்ஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் இட் பாருங்கள். Check issued but not yet present for payment. Check deposit in the bank but not yet credited. Check என்ன பண்ணிட்டோம், இஷ்யூ பண்ணிட்டோம், பட் என்ன இல்லை, இட் இஸ் நாட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட். நாட் எட் டு ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட், இன்னும் ப்ரெசன்ட் பண்ணாமல் இருக்காங்க, பேமெண்ட்டுக்கு கொடுக்காமல் இருக்காங்கன்னு ஒன்று. ரெண்டாவது, செக் டெபாசிட் இன்டு பேங்க் பட் எட் கிரெடிட்டட். டெபாசிட் பண்ணியாச்சு, பட் என்னது இன்னும் பேங்க்கு கிரெடிட் பண்ணலை. பேலன்ஸ் தட் இஸ் பேங்க் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட், இதெல்லாம் இருந்தால் தெரியாது. இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் கலெக்டட் பை த பேங்க், இன்ட்ரெஸ்ட் டு டிவிடெண்ட் பேங்க் கலெக்ட் பண்ணியிருக்கிறது. டிஸானர் ஆஃப் த செக் அண்ட் பில்ஸ், டிஸானர் ஆக செக் டிஸான் ஆச்சுன்னா இல்லை பில் டிஸான் ஆச்சுன்னா அந்த மாதிரி. அமௌண்ட் பெய்ட் பை த பார்ட்டிஸ் டைரக்ட்லி இன் த பேங்க். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிஸ் வந்து கஸ்டம் வந்து டைரெக்டாக பேங்க்கில் பே பண்ணிவிடுவாங்க. பேமெண்ட் மேட் டைரக்ட் பை த பேங்க் டு அதர்ஸ். நம்ம கம்பெனி தட் இஸ் பேங்க் கன்சர்ன் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு ஆளுக்கு பே பண்ணும்போது டைரெக்டாக பே பண்ணிடுது. பில் கலெக்டட் பை த bank, bills collected by bank on benefit of its customer. sometimes என்ன பண்ணுவாங்க, பேங்க் வந்து என்னோட கஸ்டமருக்காக பில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அதுதான் அது டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரர் இன் ரெக்கார்டிங். எரர் கமிட்டட் இன் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் பை த பிஸ்னஸ் இன் கேஷ் புக். ஒன்று தப்பாக நம்ம கேஷ் புக் என்ட்ரி போடுறது தப்பாக இருக்கலாம், இல்லை பேங்க்கில் என்ட்ரிஸ் போடுறது தப்பாக இருக்கலாம். ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது ரெக்கார்ட் பண்ணும்போது தப்பாக ரெக்கார்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து எரர் இன் ரெக்கார்டிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டைம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட். செக் இஷ்யூ பண்ணிட்டாங்க பட் பேமெண்ட்டுக்கு ப்ரெசன்ட் பண்ணல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, when the check are issued by the business, it is immediately entered on the credit side of the cash book by the business, but it may not be entered in the bank statement on the same day. It will be entered in the bank statement only after it present with the bank. அதாவது ஒரு செக் இஷ்யூ பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக் இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூ பண்ண உடனே நம்ம கேஷ் புக்கில் பேங்க் காலம் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறோம், தட் இஸ் கிரெடிட் சைடில் பேமெண்ட் சைடில் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் வச்சு பாருங்கள், நான் சொல்ல உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ரி போடுறோம், ஆனால் அதே டைமில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அதே நாள் என்ட்ரி போடணும் இல்லையா. பேங்க் என்ன பண்ணியிருக்கோம், என்ட்ரி போடணும், பட் அது போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, என்றைக்கு வந்து அந்த செக் வந்து அந்த கஸ்டமர் கொண்டு போய் சப்மிட் பண்ணுறாரோ ப்ரெசென்ட் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் அவங்க பேங்க்கில் என்ட்ரி போடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்காக என்றைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு என்ட்ரி வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம், இதாவது செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்ட் ஃபார் பேமெண்ட். அந்த டிஃப்ரென்ஸு நம்ம இங்கே தெரியுது. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், the balance as per cash book and bank statement are 20,000 for XN company. ஒரு XN கம்பெனி இருக்காங்க, அவங்களோட பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 20,000 ருபீஸ் இருக்குது. இதில் XN கம்பெனிக்கு ஒரு செக் இஷ்யூ பண்ணுறாங்க 10,000 ருபீஸ்க்கு. ஓகேவா? என்றைக்கு 27th March 2017. ஸோ எக்ஸ் கம்பெனி புக்கில் உடனே என்ன பண்ணுவாங்க, கொடுத்த உடனே கிரெடிட்டட் டு 10,000 ருபீஸ் போட்டிருப்பாங்க, நேம் எழுதிருப்பாங்க இல்லை, கிரெடிட் சைடில் பேமெண்ட் சைடில் காமிச்சிருப்போம். ஆனால் செக்கு வந்து பேங்க்குக்கு என்றைக்கு போகுது, 2nd April 2017 தான் போகுது. இப்போ நடுவில் பாருங்கள் எத்தனை நாள் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, பேங்க் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த 27th அன்றைக்கி இஷ்யூ பண்ண செக்கோட 10,000 ருபீஸ் காட்டிருக்காது இல்லையா. 31st அன்றைக்கி நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, எல்லா மாதம் கடைசியில் கொடுக்கும்போது
31st அன்னைக்கு கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 10,000 rupees உங்களுக்கு இருக்காது. அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக இங்கே டிஃபர் ஆகும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் புக்கில் 10,000 rupees, தட் இஸ் ஒரு பிஸ்னஸ் கேஷ் புக்கில் 10,000 rupees வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா, ஆனால் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேவா, பிட்வீன் பேலன்ஸ் ஷோஸ் அஸ் பர் த கேஷ் புக் அண்ட் பேலன்ஸ் அஸ் பர் பாஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ரிசல்ட் என்ன ஆகும், பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20,000 அப்படி தான் இருக்கும். பட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் கேஷ் புக் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் காலத்தில் 10,000 கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக் deposited into bank but not yet credited. When the check are deposited into bank, the amount is debited in the cash book on the same day. அதாவது டெபாசிட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேங்க் ரிசீவ் பண்ண மாதிரி டெபிட் சைடில் நம்ம உடனே என்ட்ரி போட்டுருவோம் இல்லையா. ஆனால் it may not be shown in the bank passbook on the same day because this will be entered in the bank statement only after the collection of the check. நம்ம செக் டெபாசிட் பண்ணாலும் அது என்னைக்கு கலெக்ட் ஆகி வருதோ அன்றைக்கி தான் என்ட்ரி போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, நடுவில் நிறைய நாள்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரதை நம்ம டைம் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி வந்து எக்ஸ் கம்பெனிக்கு 20,000 rupees பேலன்ஸ் பேங்க்கில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். கேஷ் புக்லேயும் 20,000 தான் கட்டுது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேயும் 20,000 கட்டுறாங்க. அப்போது செக் இஷ்யூ, தட் இஸ் இப்போ ரிசீவ் செக் ஆன் 25th March 2016, 26th அன்னைக்கு ஒரு செக் ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணோன்னே ஏபிசி கம்பெனி ரிசீவ் பண்ணுறாங்க 5,000 rupees. அப்போ என்ன ஆகும், அந்த டேட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், ரிசீவ் செக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏபிசி கம்பெனின்னு போட்டு டெபிட் சைடில் பேங்க் காலத்தில் 5,000 போட்டிருப்போம். ஓகேவா, அப்போது நம்ம என்ட்ரி போட்டோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், பேங்க் எப்போ கிரெடிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசி அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணோன்னே பேங்க் கிரெடிட் எக்ஸ் அண்ட் கம்பெனிஸ் அக்கௌண்ட் ஒன்லி when the check is collected from the ஏபிசி லிமிடெட் பேங்க். கம்பெனி அந்த ஏபிசி கம்பெனி பேங்க்கோட பணம் செக் கரெக்ட் ஆனவொன்னு தான் போட முடியும். This shows the time gap between the deposit of the check and customers and the collection of the check by bank. அதாவது டெபாசிட் பண்ண ஒரு டைம் வேறு, ஆனால் கலெக்ஷன் செக் வருது டைம் வேறு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் வந்து நம்ம அக்கௌண்ட், தட் இஸ் பாஸ்புக், தட் இஸ் நம்ம நீங்கள் அக்கௌண்ட் வச்சுப்பாங்க இல்லையா, தட் இஸ் பிஸ்னஸ் கன்சர்ன் வச்சுருக்க பேங்க் காலம் கேஷ் புக்கில் 25,000, ஏற்கனவே 20,000 இருக்குது, இப்போ 5,000 வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், 25,000 இருக்கும். பட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அதே 20,000 தான் இருக்கும், அது எந்த சேஞ்சஸுமே இருந்திருக்காது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், பேங்க் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட் சார்ஜ் பை த பேங்க். The bank has to cover the cost of running the customer's account. So, debit is given to the account of the business towards bank charges. Also, if the business had taken any loan or overdrawn, interest has to be paid by the business. These entries for bank charges and interest are made in the bank statement, but the entry is made in the cash book only when the bank statement is received by the business. Till then, the cash book shows more balance and the bank statement than the bank statement. இப்போது சம்டைம்ஸ் என்னென்னா இந்த பேங்க் சார்ஜஸ் என்னென்னா நம்ம பிஸ்னஸ் ரன், தட் இஸ் பேங்க் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ்க்கு நமக்கு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, சில சார்ஜஸ் எடுப்பாங்க, சில அமௌண்ட் எடுப்பாங்க, அதை நம்ம பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன பண்ணுவாங்க, ஸோ டெபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, டெபிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜுக்காக நம்ம அவங்க செய்கிற தட் இஸ் இந்த இது ரன் பண்ணுறதுக்காக செய்கிற அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில சார்ஜஸ் எடுப்போம், தட் இஸ் பேங்க் சார்ஜஸ். ஸோ இந்த இடத்துல அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, சில லோன் ஓவர் டிராஃப்ட்லாம் எடுத்துருப்பாங்க, அது வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைமில் பேங்க் என்ன பண்ணுவாங்க, பே பண்ணியிருப்பாங்க, எடுத்துருப்பாங்க. பட் அது எப்போ வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும், ஓ இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் தெரியாது. ஸோ இதனால் என்ன ஆகும், கேஷ் புக்கும் நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் ஒத்து போகாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், the opening balance as per the cash book and bank statement of the 1st March 2017 is 7,000. The bank debited for the bank charge 300 as on 27 March 2017, but there is no entry for the same in the cash book as date. ரைட்டா, இப்போது நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 7,000 இருக்குது. இதில் 3,000 rupees என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க்கு டெபிட் பண்ணியிருக்காங்க. டெபிட் பண்ண என்ன குறைஞ்சிருக்கும்
இல்லையா? அப்போது நமக்கு எப்போ தெரியும் அந்த டிரான்சாக்ஷன் தட் இஸ் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்க்கும்போது 300 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்லனா கேஷ் பேக் 7000 தான் காட்டும். பட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதாவது பாஸ்புக் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸு லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா? 6700 தான் காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் கலெக்டட் பை த பேங்க். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் டிவிடெண்ட் பேங்க் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? The bank may collect dividend on the customer's investment in the shares and also interest on any investment. The entry for this will be made in the bank statement on the day of collection, but the entry is made in the cash book only when the bank statement is received by the customer. Till then, the cash book shows the less balance than the bank statement. Example பாருங்க, the balance as per the cash book and bank statement is 15,000 rupees தான் opening balance இருக்குது. இதில் பேங்க் வந்து டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க 1000 ருபீஸ். அப்போ என்ன ஆகும், நம்ம கேஷ் புக்கில் நமக்கு தெரியாது, கலெக்ட் பண்ண தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் 15,000 தான் காமிச்சிருப்போம். பட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16,000 இருந்திருக்கும். ஏன்னா என்ன வந்திருக்கு, சார்ஜஸ் டிவிடெண்ட் வந்திருக்கு இல்லையா? 1000 ருபீஸ் டிவிடெண்ட் வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் 16,000 தான் காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் கேஷ் ஸ்டேட்மெண்ட்டில் கேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா 16,000 தான் இருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணிப்போம் 15,000 அப்படி தான் போட்டிருப்போம். பட் பேங்க்கில் 1000 ருபீஸ் கலெக்ட் பண்ணல ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டிசான் ஆஃப் த செக் அண்ட் பில். when the check is received from outside parties it is deposited in the bank and debited in the cash book. ஓகே, இப்போது செக் வந்து ரிசீவ் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க டெபாசிட் பண்ணோன்னே பேங்க் காலத்தில் டெபாசிட் டெபிட் சைடில் என்ட்ரி போட்டிருப்போம். அதே if the check is dishonored the bank cannot collect the amount from the check from outside the party's bank. It is not credited in the bank statement. As the result this two record would be differed. அதனால் நான் இந்த ரெண்டும் நோட்டீஸ் பாருங்கள். நம்ம செக் வந்து டெபாசிட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க பேங்க் காலம் கேஷ் புக்கில் இருக்க பேங்க் காலத்தில் எழுதியிருப்பாங்க இல்லையா? டெபாசிட்னு காமிச்சிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டிசானர் ஆனதுனால அதை என்ட்ரியை போட்டிருக்க மாட்டாங்க. அது வந்து ரீசனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று பாருங்கள், while discounting the bill receivable in the cash book it is entered in the debit side and the bank statement is credited. When the bill is presented by the bank to the drawee of the bill and payment is not received, the bank debit the same to cancel the credit. But credit is made in the cash book only when the customer get the entries made in the bank statement is received. The bank may also charge some amount for such dishonor. இப்போது பில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், கேஷ் புக்கில் டெபிட் சைடில் என்ட்ரி போட்டிருப்போம் இல்லையா? பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் கெட் சைடில் போட்டிருப்பாங்க. இதே வந்து இது எப்போ தெரியும், சப்போஸ் டிஸ்ஆனர் ஆச்சு அப்படின்னா இது எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரிஸ் கேஷ் தட் இஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்க் கொடுக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க டிஸ்ஆனர் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி டைமில் டிஃபர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். The opening balance as per the cash book and bank statement is rupees 5,000 and 1st April 2017 the check for 1,000 deposited by the bank into bank 25,000. 25th January 2017 is dishonored and no entry for such transaction made in the cash book as on date. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், பேலன்ஸ் as per cash book வந்து 6,000 இருக்கும். அதே மாதிரி more than the balance as per statement balance பார்த்தீங்கன்னா balance as per passbook பார்த்தீங்கன்னா 5,000 is lesser the balance as per cash book இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அமௌண்ட் பெய்ட் பை பார்ட்டிஸ் டைரக்ட்லி இன்டு த பேங்க். சப்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் வந்து டைரெக்டாக பே பண்ணிடுவாங்க. பேங்க்கில் போய்ட்டு பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க டைரெக்டாக பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும், டிஃபர் ஆகும். இதில் நீங்கள் கவனிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், sometimes debtors or the customers of the bank may directly deposit money into bank account of the business. It may done directly visiting the branch of the bank by paying, that is debit or credit business card or depositing money in cash deposit machine or transfer through online banking facilities. This will credited in the bank book, but the entry is made in the cash book only when the bank statement is received by the customer.
until then the cash book shows less balance than the bank statement. Sometimes என்ன ஆகும்னா நமக்கு யாராவது ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் யாராவது ஒரு 10,000 தரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட சொல்லாமே நமக்கு அதாவது நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே they will pay the amount in the பேங்க். ஒன்று வந்து ஏடிஎம் மிஷினில் பண்ணலாம், இல்லை வந்து இந்த மாதிரி நிறைய இது டெபாசிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆன்லைன் பேங்கிங்கில் இருக்குது. இது மூலயமா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கைக்கு வரும்போது தான் நமக்கு தெரியும், ஓஹோ இவங்க பே பண்ணியிருக்காங்க, ஆன்லைனில் பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அமௌண்ட்டுக்கு இதுக்கும் டிஃபர் ஆகும். ஓகேவா. அதனால் நெக்ஸ்ட்டு பாருங்கள், த அமௌண்ட் paid directly by the banker to others. Sometimes the bank may be instructed to make payments such as insurance premium, installment of loan, etc. as an agent of the customers on behalf of the customers. In all such cases, debit is made in bank statement, but the entry is made in the cash book only when the bank statement is received by the customer. Till then, the cash book shows more balance than bank statement. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பேங்க் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, யூனோ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம படிச்சு ஞாபகம் இருக்கா. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணதுக்கு, இல்லை லோன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க வந்து ஒரு 10 மந்த்துக்கு எடுக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க டைரெக்டாக வந்து நம்மளை கேட்க வேண்டாம், அந்த 1ஆம் தேதி இல்லை சொன்ன டேட்டுக்கு பர்டிகுலர் டேட்டுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, எடுத்துப்பாங்க நம்ம பேங்க்லேருந்து. ஸோ திஸ் இஸ் நாட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்னென்னா இந்த மாதிரி டைமில் அவங்க எடுக்கும்போது நமக்கு அது எப்போ தெரியும் அப்படின்னா என்றைக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம கைக்கு வந்து அன்றைக்கி தான் நமக்கு கரெக்டாக தெரியும், ஓஹோ இவங்க லோன் அமௌண்ட் எடுத்து கரெக்டாக எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டைம் வரும்போது தான் நமக்கு கேஷ் புக்கும் அதாவது பேங்க் காலமும் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் டிஃபர் ஆகும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு March 2017 பேலன்ஸ் பர் கேஷ் புக் and balance as per bank statement showed the same amount of rupees 12,000. ஓகேவா. இந்த மாதிரி காட்டும்போது இன்செர்ட் பண்ணியிருக்காங்க 2,000 இன்சூரன்ஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க, பட் என்ட்ரி வந்து நமக்கு தெரியாது. அப்போ பார்த்திங்கன்னா கேஷ் புக்கில் 12,000 அதிகமாக இருக்கும், பட் வந்து பேங்க் இதில் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க 2,000 எடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு bills collected by the bank on behalf of the customer. When goods are sold by the business, the document may be sent to the bank. When the bank collects the amount, it is credited in the bank record, but the entries is made in cash book only when the bank statement is received by the business. Till then, the bank statement shows more balance than cash book. அதே மாதிரி பில் கலெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, கலெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விற்கும்போது டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க இல்லையா, சென்ட் பண்ணும்போது அமௌண்ட் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. அது எப்போ தெரியும், நம்ம ஸ்டேட்மெண்ட் ரெஃபர் பண்ணும்போது தான் தெரியும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், கேஷ் புக் வந்து குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், எரர் இன் ரெக்கார்டிங்கில் என்னென்ன எரர்ஸ் வரலாம். Errors committed in the recording the transaction by the business in the cash book. 1. Sometimes error may be committed in the cash book. For example, omission or wrong recording of transaction relating to check deposited or issued, wrong balancing, etc. In this case, obviously there will be difference between the bank balance as per bank statement and bank balance as per cash book. இந்த இடத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா, கேஷ் புக் என்ட்ரி போடும்போது தப்பாக போட்டோம் அப்படின்னாலோ, இல்லை பேங்க் காலத்துக்கு போடும்போது கேஷ் காலத்துக்கு போட்டுருந்தாலும், டெபிட்டில் போட்டும்போது கிரெடிட் போட்டுருந்தாலும், இந்த மாதிரி நம்ம மாற்றி போட்டு இருந்தால் அந்த இடத்துல வந்து என்ட்ரி தப்பாக இருக்கும், இல்லை அமௌண்ட் தப்பாக போட்டிருக்கலாம். அந்த மாதிரி போட்டிருந்தால் நமக்கு இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டு என்ன ஆகாது, ரெண்டும் ஈக்குவலாக வராது, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் காட்டும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எரர் கம்மிட்டட் இந்த ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் பை த பேங்க். சம்டைம்ஸ் பேங்க் என்ன பண்ணலாம், தப்பாக என்ட்ரி போடலாம், டெபிட் பை கிரெடிட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரே நேம் இருக்கும், ஒன் நேம் தெரியாமல் வேறு பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டுடலாம், இல்லை வந்து அக்கௌண்ட் நம்ம தப்பாக போட்டுட்டு மாற்றிருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக காட்ட தெரியும். Sometimes error may be committed in the bank book. For example, omission or wrong recording of transaction relating to check deposited and wrong balancing. In this case, obviously there will be difference between the bank balance as per bank statement and
பேங்க் பேலன்ஸ் as per கேஷ் ஸ்டேட்மெண்ட். இதில் கண்டிப்பாக என்ன காட்டும் டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக காட்டு தான் செய்யும். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம சொல்ல போகுது ப்ரிப்ரேஷன் ஆஃப் த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். After having identified the cause of difference, the cancellation may be done in the following ways. அதாவது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன எங்கெங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் கேன் பி ப்ரிப்பேர்ட் எய்தர் ஃப்ரம் த பேலன்ஸ் as per cash book and statement, bank statement. If it is prepared from the balance as per cash book, the effect of the transaction will be studied on the balance as per bank statement. If it is prepared from the balance as per bank statement, the effect of the transaction will be studied on the balance as per cash book. அதாவது பேங்க் ரெக்கன்சிலேஷன் ரெண்டு விதமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். தட் இப்படியும் பண்ணலாம், அப்படி பண்ணலாம். எப்படின்னா நம்ம கேஷ் புக் வச்சு நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம், இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சும் கேஷ் புக்கை பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து பேலன்ஸ் as per கேஷ் புக்கில் இருக்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதை படிக்கணும், the transaction studied on the balance as per ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்ப்போம். இல்லை ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நம்ம கேஷ் புக் வச்சு ஸ்டடி பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கிவிங் த ரீசன் ஃபார் disagree the balance of one record, that is cash book or bank statement, can either more or less compared to other record. ஒரு ரெக்கார்ட் பார்க்கும்போது ஒன்றில் 1000 rupees இருக்கும், ஒன்றில் 800 rupees இருக்கும், இல்லை இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? இது வந்து ரெண்டு விஷயமாக நம்ம போடலாம். ஒன்று பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ரெசன்டேஷன், ரெண்டு இதில் பேங்க் ரெக்கன்சிலேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம படிக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் தட் இஸ் பேலன்ஸ் ரெப்ரசன்டேஷன் தான் பண்ணுறோம். இந்த மெத்தட் தான் நம்ம போட போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது தட் இஸ் பேலன்ஸ் ரெப்ரசன்டேஷன் மெத்தட். இது வந்து உங்கள் ஃபார்மேட் உங்கள் புக்கில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டை பாருங்கள். எது ஆட் பண்ணணும், எது மைனஸ் பண்ணணும். பேலன்ஸ் as per கேஷ் புக்காக இருந்தால் ஃபேவரபிள் பேலன்ஸ் சொல்லுவோம். இது இருந்துச்சு அப்படின்னா செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதை ஆட் பண்ணணும். ஓகேவா? இது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சம் போடும்போது சொல்லித்தரேன். ஏன் வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லித்தரோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கப்புறம் இருக்கிறது கிரெடிட்டர்ஸ், தட் இஸ் ஸோ இந்த ஃபார்மேட்டை பாருங்கள். கிரெடிட் இன் த பாஸ்புக் ஒன்லி, தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட், டிவிடெண்ட் அண்ட் அதர் இன்கம் டைரக்ட் டெபாசிட் பை த பார்ட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், எனி எரர் இன் த கேஷ் புக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் விச் ஹேஸ் த எஃபெக்ட், எந்த எஃபெக்ட் இருக்கோ இது இன்க்ரீஸ் த பேலன்ஸ் ஆஃப் பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எது இது இன்க்ரீஸ் பண்ணுறதோ அதெல்லாம் எழுதணும். நெக்ஸ்ட்டு செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட், செக் டிஸானர் பட் நாட் என்டர்ட் த கேஷ் புக், டெபிட் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் டெபிட்டட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், லோன் இன்ஸ்டால்மெண்ட் எக்ஸெட்ரா பெய்ட் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். Next, an error in the cash book bank statement which has the effect decrease the balance as per the bank ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் குறையதான நம்ம இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்ன இருக்கும், பேலன்ஸ் as per பாஸ்புக்காக இருக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் as per கேஷ் புக் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒன்று அன்ஃபேவரபிள் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு the reverse is the produce for the preparing of the bank reconciliation statement. ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ளஸ் அண்ட் மைனஸ் போட்டோம் ஃபார்மேட்டில் அதே மாதிரி போடுவோம். சப்போஸ் இது அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்மேட்டில் இருக்க ப்ளஸ் எல்லாம் மைனஸ் பண்ணுவோம், மைனஸ்லாம் ஆட் ப்ளஸ் பண்ணுவோம். தட் இஸ் அடிஷன் பண்ணதெல்லாம் தட் இஸ் ஆட் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம மைனஸ் லெஸ் பண்ணுவோம், லெஸ் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணுவோம். திஸ் மீன்ஸ் தட் ஐட்டம் ஆர் ஆடட் ஆர் டு பி சப்ராக்டட், அந்த ஐட்டம் தட் ஆர் சப்ராக்டட் ஆர் டு பி ஆடட். எது சப்ராக்ட் பண்ணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணுவோம், எது ஆட் பண்ணுமோ அதெல்லாம் சப்ராக்ட் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் த இயர்லர் எக்ஸ்பிளனேஷன் த ஃபாலோயிங் டேபிள்ஸ் ஹேஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் ரெடி reference with reconciliation is done on the basis of the balance representation. Okay, balance representation, the final balance which is obtained after addition and subtractions will be the balance as per other book. இது உங்களுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட பேலன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் புக்குன்னு வச்சு போடும்போது நமக்கு வர ஆன்சர் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்கோ அது கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் ஒரு தியரி பாருங்கள், சம் போடும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.